தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், எங்களுடைய நிலைப்பாடு இப்பொழுதைக்கு 8 மண்டலமாக பிரித்து தமிழ்நாடு முழுக்க 8 மண்டல பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள், தொகுதி பொறுப்பாளர்களை அமைத்து தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் பூத் கமிட்டி அமைக்கும் பணிகள் ரொம்ப ஜரூரா நடந்துகிட்டு இருக்கு. இப்ப அதான் எங்களுடைய ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேஷனே எல்லா இடத்துலயும் பூத் கமிட்டிகளை அமைக்கணும். 1 மாத காலத்திற்கு பிறகு தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பிரயாணம் இருக்கிறது. எங்களுடைய கட்சியினுடைய வளர்ச்சியை தான் நாங்க போக்கஸ் பண்றோம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி கடலூரில் ஜனவரி 9ஆம் தேதி மாநாடு அன்றைக்கு மிக தெளிவாக உங்களுக்கு அறிவிக்கப்படும். தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் தமிழக கட்சிகள் தான் நல்லது. பட் அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏ அலையன்ஸ்ல தான் கூட்டணி அமையும், கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. நாங்களும் ஏற்கனவே என்டிஏ அலையன்ஸ்ல இருந்தவங்க தான். அதனால தமிழ்நாட்டுக்கு தமிழக கட்சிகளினுடைய தலைமையில் ஆன ஒரு ஆட்சி இருந்தா நல்லதுங்க. நான் ஏற்கனவே இது சொல்லியிருக்கேன், கூட்டணி ஆட்சி என்று வந்தால் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம்தான். ஏன்னா ஒரே அதிகாரம் ஒரே மையத்தில் போகாம அந்த அதிகாரம் பகிர்வு செய்து மக்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு அது ஏதுவாக இருக்கும் என்றால் கூட்டணி ஆட்சி வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ஏன்னா இன்னைக்கு பல்வேறு மாநிலங்கள் அது நடந்துகிட்டு இருக்கு. எத்தனையோ மாநிலங்கள் அது சாத்தியமா இருக்கு. தமிழ்நாட்டிலையும் நடந்தால் நல்லது, வரவேற்கத்தக்கது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் CID சகுந்தலா வெள்ளிதோறும் இரவு 8 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.